ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 28/2/2024 அன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயண சீட்டு இயந்திரங்கள், அதாவது எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் மூலமாக பயணச்சீட்டை வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட்டிங் வந்து பார்த்தா வழங்கியிருக்காங்க. இது எந்த பேருந்துக்கு வந்து பொருந்துனா, மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்குது பாருங்கள், அந்த பேருந்துகளை நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டிங் வந்து வழங்குறாங்க. அதுக்காக எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. ஓகே, இந்த திட்டத்தினால் பயண சீட்டு வழங்கும் வேகம் மற்றும் எளிதாக பயன்பாட்டிற்காக பேருந்துகளில் எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நடத்துனர்கள் எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின் வாயிலாக பயணிகளிடம் ரொக்கப்பணம், கார்டு மற்றும் யூபிஐ மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பயண சீட்டு வழங்குவார்கள். இதனால் பேருந்துகளில் பயணிகள் ரொக்கப்பணம் எடுத்து செல்லாமல் பயண சீட்டு பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு நடை வாரியாகவும் மற்றும் நிலை வாரியாகவும் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் மற்றும் வசூல் விவரங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எலக்ட்ரானிக் டிக்கெட் மெஷின் மூலமாக உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. யூபிஐ மற்றும் உங்களுக்கான ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரொக்கமாக பணம் எடுத்துகிட்டு போகிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து அந்த பேருந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அந்த பேருந்துகள் மட்டும்தான் இந்த வசதி வந்து பொருந்தும். நார்மல் பஸ்ஸில் பொருந்தாலும் சொல்லியிருக்காங்க. பட் விரைவில் வந்து பார்த்தா நார்மல் பஸ்ஸில் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த டிக்கெட் மிஷின் வாங்குவதற்காக தமிழக அரசு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ விரைவில் அதுக்கான எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு இந்த டிக்கெட் மிஷின் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் மற்றும் யூபிஐ மூலமாக உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மாநகர போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு மொபைல் செயலி வந்து பார்த்தா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருக்குது பாருங்க, அந்த பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் பயணிகள் ரூபாய் 40 கூடுதலாக செலுத்தி கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் 2-4 மணி நேரம் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் முன்பதிவு செய்கிறீங்கன்னா நீங்கள் கூடவே 40 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கட்டினீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த சரௌண்டிங்கில் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்வேறு இடங்கள்லேருந்து கிளாம்பாக்கத்திற்கு 4 மணி நேரத்துக்குள்ளே ஸோ நீங்கள் 2-3 மாநகர பேருந்துகளையும் சரி பயணம் செய்யலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1/3/2024 முதல் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், 2 பிடிஎஃப்கான லிங்க்கு. ஸோ தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்யும் பயணிகள் ரூபாய் 40 கூடுதலாக கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் கால வெறியமின்றி கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கும் 4 மணி நேரத்திற்குள் 2-3 மாநகர போக்குவரத்து கழகங்களில் பயணம் செய்து தாங்கள் செல்லும் இடத்தை விரைவாக அடையும் வகையில் இத்திட்டம் வந்து பார்த்தா செயல்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் முன்பதிவு செய்கிறீங்கன்னா கூடுதலாக நீங்கள் 40 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஸோ அந்த 40 ரூபா இருக்க பாருங்கள், அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் 2-3 பேருந்துகளில் நீங்கள் பயணம் செஞ்சுக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வெளியூர்லேருந்து வர சொல்ல ஒரு பஸ்ஸு பிடிச்சி வந்துடும், விரைவு போக்குவரத்து மூலம் வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம போகிறதுக்கு 2-3 பஸ்ஸில் நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் டிக்கெட் வந்து பார்த்தா அடிக்கடி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 40 ரூபா நீங்கள் ஆன்லைனில் கட்டிட்டுனா அந்த 40 ரூபாய்க்கு நீங்கள் லோக்கலில் எங்கேனாலும் உங்களுக்கான பேருந்து
பேருந்துகள் நீங்கள் வந்து பயணம் செஞ்சீங்கன்னா அதுவும் 4 மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த டிக்கெட் செல்லுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து பாருங்கள். இதான் உங்களுக்கான ஒரு 2 புதிய திட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.